நம்ம தனுஷ் அண்ணாவோட 56வது படத்தை நம்ம டைரக்டர் மாரி செல்வராஜ் இருக்காருல்ல, இவர் தான் டைரக்ட் பண்ண போறாரு. இப்போ என்ன அப்டேட் அப்படின்னா, நம்ம தனுஷ் அண்ணாவோட 56வது படத்துக்கு நம்ம ஏஆர் ரகுமான் சார் மியூசிக் கம்போஸ் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. கூடிய சீக்கிரமே இதுக்கான அஃபிஷியலான அனௌன்ஸ் பண்ணால் கூடிய சீக்கிரமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம தனுஷ் அண்ணாவோட 56வது படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம வேர்ல்ட்ஸ் ஃபிலிப்ஸ் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் வந்து பண்ணுறாங்க. நம்ம தனுஷ் அண்ணாவோட நடிப்பில் இட்லி கடை படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதே மாதிரி குபேரா படம் இருக்குல்ல, இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. நம்ம தனுஷ் அண்ணாவோட கையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான படங்கள் அவர் வந்து கையில் வந்து வச்சுக்கிட்டு ரொம்ப பிஸியாக அவர் வந்து நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வடக்குப்பட்டு ராமசாமி, அதுக்கப்புறமா டிக்கி லோனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான படங்களை டைரக்ட் பண்ணியிருந்த நம்ம டைரக்டர் கார்த்திக் யோகி இருக்கார்ல, இவர் வந்துட்டு நம்ம ஜெயம் ரவி அண்ணா வச்சு ஒரு புதிய படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி நியூஸில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. கூடிய சீக்கிரமே இதுக்கான அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.